உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து சென்ற முறை கிட்டத்தட்ட 28,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் மோகன் அவர்களும் ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் சகோதரர் சிற்றரசு அவர்களை வெற்றி உறுதியா. நான் சிற்றரசு அவர்களை அழைச்சிக்கிட்டு இங்கே வந்து மக்களை சந்தித்து உங்களையெல்லாம் சந்தித்து வாக்கு கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? கடந்த 5 வருஷம் இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துக்கிறோம், இந்த உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கும்மாலம்மன் கோயில் தெருவில் ஒரு சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு. அண்ணாநகர் பூங்காவுடைய டாக்டர் விஸ்வேஸ்வரையா டவர் இங்கே புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பக்கத்திலேயே ஒரு முழு நேர கிளை நூலகம் திறக்கப்பட்டிருக்கு. என்ஜிஓ குடியிருப்பில் ஒரு புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டிருக்கு. அசோக் நகர் பகுதியில் புதிய அங்கன்வாடி மையம், கெனால் ரோட்டில் பேட்மிண்டன் இறகு பந்து மைதானம் மற்றும் ஜிம் அமைக்கப்பட்டிருக்கு. புதிய பல்நோக்கு மையம் அமைக்கும் பணிகள் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 102வது வட்டில் 160 பேட்டரி வாகனங்கள் நிறுத்துகின்ற வகையில் மாநகராட்சி பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் குடியிருப்பில் மெட்ரோ வாட்டர் நேரடி குழாய் மூலம் இன்னைக்கு விநியோகம் செய்யப்படுது. 107வது வட்டத்தில் இன்னைக்கு புதிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கோம், புதிய அரசு மருத்துவமனை. எம்ஹெச் குடியிருப்பில் புதிய தரைப்பாலம், யூபிஎஸ்சி பயிற்சி மையம் கட்டுவதற்கு நடவடிக்கை. ஷெனாய் நகரில் 6 ஏக்கர் நிலத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கின்ற பணி. இப்படி அனைத்து பணிகளையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த உரிமையோடு உங்ககிட்ட மீண்டும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாய்ப்பளிங்க. சகோதரி சிற்றரசை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பன்னு உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். ஜெயிச்சோன்னா என்னென்ன பண்ணுவோங்கிறதையும் நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கல்வி ஊக்கத்தொகை 1000 கிடையாது 1500 உயர்த்தி கொடுப்போன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஓஏபி 1200 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லை 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் லேப்டாப் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவாரு. அந்த கூப்பன் வச்சு மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன வசதி என்ன தேவையோ, ஃப்ரிட்ஜு, டிவி, மிக்சி, கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் அதை நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையுமா? நிச்சயம் அமையும். அதில் இந்த அண்ணாநகர் தொகுதி முதல் இடமா அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் சிற்றரசு அவர்களை நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு சகோதரர் சிற்றரசு அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உடையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.